தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங். மணி வந்து இப்போது 8:30 மணி போகுது. நான் வந்து காலையிலேயே வந்து கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ரவை தான் வந்து வறுத்துட்ருக்கேன். ரவை வந்து அந்த ஸ்மெல்லு வரும், நல்லா ஒரு வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே கலர் மாறும் போது ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்லா கரெக்டான பதத்தில் வந்து இருக்கும் கிச்சடி உப்புமாக்கு. சிங்க்கு பாருங்கள், நைட்டு நான் வந்து க்ளீனே பண்ணல சுத்தமாக. என்னால் சுத்தமாக முடியல. நைட்டு வந்து குளிர் வேறு, இப்போவும் குளிர் இருக்குது. இப்போ வந்து ஒரு 3-4 டிகிரி என்னமோ இருக்குது. ஸோ சிங்க் வந்து இனிமேல் தான் வந்து டிஷ்வாஷரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். டிஷ்வாஷர்லேயும் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எடுத்துட்டு இதை வந்து மறுபடியும் வந்து லோட் பண்ணணும். ஸோ காலையில் ரவை வறுக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன நான் ரோடு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ வந்து ஹாலிடே சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியில் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் காலையில் வந்து கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குங்க. வெயில் அடிக்குது, ஆனால் கொஞ்சம் குளிர் இருக்குது. ஒரு 50 டிகிரிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இன்றைக்கி வந்து போகிறோம். இங்கே பாருங்கள், ஏதோ ரோடு ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே லைன் ஆஞ்சநேயர் வால் மாதிரி டிராஃபிக் வந்து இப்போ நிற்கிது. ஏன்னா இந்த பக்கத்துலேன்னு வந்து மூடிட்டாங்கங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹானஸ்ட் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இது வந்து நல்ல ஒரு ஃபேமஸான இந்தியன் ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுங்க. முக்கியமாக வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து இங்கே தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ எப்போவுமே ஆர்டர் பண்ணுறத சாப்பிட வேணாம், இன்றைக்கி வந்து ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்து மெனு கார்டில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். கடைசியாக வந்து நாங்கள் வந்து சரி தஹிபூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு தஹிபூரி சாப்பிட்டோம். தஹிபூரி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் சில்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தோசை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோசை வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ண புதுசில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம்போது நல்லா இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது, தோசை வாங்கலாமா? ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் ஹோட்டல். சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கினா ஆனால் சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. ஃபுல்லாக வந்து நேற்று வச்ச சட்னியை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லா சட்னி சாம்பார் எல்லாமே ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. அதனால் அந்த தோசையை ஏன்டா வாங்கினோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் பாவ் பாஜி வாங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலில் வந்து பாவ் பாஜி ஃபேமஸ். ஸோ பாவ் பாஜி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் இருந்தது. அந்த இடத்துல போய் கொஞ்சம் அடுத்து 2-3 நாளுக்கு தேவையான காய்கறி, அப்புறம் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டில் எழுதியிருந்த கிராசரிஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு த்ரிஃப்ட் ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கேயும் போயிட்டு வந்தோம். ஆனால் அங்கே வந்து பெருசாக எதுவும் நம்ம எடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸாக இருந்தது. இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து அடுத்த நாள் எடுக்கிற விலாகுங்க. இப்போ வந்து ஸ்னோ வந்துருச்சு பாருங்கள். நேற்றுக்கும் இன்றைக்கும் இருக்கிற சம்மந்தமே இல்லை. அண்டு நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுதான் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து காட்ட போகிறேன். ஸோ இது தாங்க நமக்கு இந்தியாவிலேருந்து வந்திருந்த பார்சல். நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டேபிள் அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 ஊறுகாய் மட்டும், மாங்காய் ஊறுகாய் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ என்னெல்லாம் குத்து விட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நிறையா இந்த அதிரசம், அப்புறம் வந்து பர்ஃபி அந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு முள்ளு முறுக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட்டில் பண்ண மிக்சர்,
அதுக்கப்புறம் இங்கே 2 பேருக்கும் பிடிச்ச ஆவின் பால் கோவா, அதுக்கப்புறம் உளுந்தப்பளம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து இது வந்து நேந்திரம் ஸ்வீட் சிப்ஸ் சக்கவர்த்தி சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டிருந்தேன் மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல். ஸோ இது வந்து சுண்டக்காய் வத்தல். அப்புறம் இங்கே வந்து மணத்தக்காளி இருக்குது. அப்புறம் வேப்பம்பூவும் கேட்டிருந்தேன். ஏன்னா இப்போது தமிழ் நியூ இயர் வரும்போது அது மாங்காய் பச்சடிக்கு போடணும்ல அதுக்கு. அப்புறம் ரவா லாடு செய்கிறதுக்கு மாவு கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் மாங்காளி ஊறுகாய், அதுக்கப்புறம் சக்கை சிப்ஸ், அப்புறம் நேந்திரம் சிப்ஸ் 2மே A1லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இது என்னன்னு தெரில, இருங்க திறந்து பார்க்குறேன். இதுவும் என்னன்னு தெரில, திறந்து பார்க்கணும். அப்புறம் ஒரு வெள்ளை சட்டை, இருங்க அந்த பக்கம் வரேன். ஒரு ராதே கிருஷ்ணர் படம், சாரி ராதே கிருஷ்ணர் சொல்லிட்டேன், ஒரு கிருஷ்ணர், ஐயோ கிருஷ்ண தேவக்கியா சரியா தெரில. 2 அம்மா இருப்பாங்க, அதில் ஒரு அம்மா, எந்த அம்மான்னு தெரில. அதுக்கப்புறம் ராகி மாவு, அப்புறம் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு குர்த்தி, அப்புறம் கொஞ்சம் பனியன் அந்த மாதிரி இன்னர் வேர், அப்புறம் கட்டப்பை. சரிப்பா அந்த 2 இது என்ன தெரியல அப்படி சொன்னேன்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் எடுத்தேன். அவங்க வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த நட்ஸ் மிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சன்னா அந்த இது 2 பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் குக்கி 1, அதுக்கப்புறம் உப்பு போட்டு வறுத்த வேர்க்கடலை பாக்கெட் 1, அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் பிஸ்தா முந்திரி இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுவும் வேர்க்கடலை, ஆனால் இது வந்து சில்லி கார்லிக் போட்டது. இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து பிரிச்சுட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக இஞ்சி நசுக்கிற கல்லுங்க. இருங்க இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் மறந்தே போயிட்டேன், இது வேணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து டைட்டாக பேக் பண்ணி வந்ததுனால உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாதனால இதை நான் சரியாக பார்க்கல. இருங்க இந்த கவரையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மார்பிள், ஒயிட் மார்பிளில் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஒயிட் மார்பிளில் வந்து குட்டியாக இஞ்சி நசுக்கிற கல். இது வந்து 213 ரூபா.